மோசக்கார போட்டா 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 ஏன்டா ஆறுமுக அப்படியே கூட அந்த ஆளு இது அப்படியே புடி வெளியில சொல்ல மாட்டேன் போட்டா அப்படியே ஸ்டாண்ட்ல இப்படி போறியா வீட்டுக்கு இல்லை இல்லை ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் அப்படியே அப்படியே சேர் மேலே இல்லை சேர் மேலே வச்சா ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகும் ஹைட்டாக தெரியும் இது கரெக்டாக இது வந்து டவுனான ஏரியா டவுன் ஏரியா இந்த முச்சந்தி கிராமத்திலே மக்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் இத பார்த்தாயா 1000 வேலை இந்த முச்சந்தி கிராமத்துல மக்களுக்கு அப்படின்னு சொல்லு மக்கள் சொன்னா இப்ப சொன்னேன் ராத்திரி வாதரட்சரு முட்டையில போடுற காலில் இப்ப நாளா தைலு போட வச்சிருவேன் நாளைக்கு பொம்மா தாலி அங்க வச்சிருவேன் அப்படி இருக்க குண்டு ஊதி போச்சா ஒன்னா தானே உழுது 2 குண்டுல ஒரு குண்டு ஊதி சின்ன ஒரு குண்டு காதல போய் அப்படி இருந்தால் ஆமாங்க நாட்டுக்கு ஏதாவது குறை என்பது இருக்கிறதா நாட்டு மக்களுக்கு குறை என்பது இல்லை நான் இதில் ஒன்று ஏன்னா இதில் 0.5 அவரவருக்கு கூலியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லடா இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை என்றால் முறையிடுவார்கள் அவருக்கு திருமணமாக வேண்டும் என்றால் வருகிறார்கள் அப்போது அவர்களுக்கு ஏழ்மையாக இருந்தால் பணத்தை கொடுக்கிறேன் வாரி வாரி திருமணம் நடத்தி வைக்கிறேன் அவர் பசி என்று வந்தால் அவருக்கு உணவை அள்ளி கொடுக்கிறேன் அத்தனையும் இந்த முச்சந்தி கிராமத்து மக்களுக்கு கடுமையாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருந்தாலும் குறை என்பது இல்லை கணக்கு புள்ள இருக்கிறார் இல்லையா நம்ம கணக்கு புள்ள இந்த வருஷத்து கணக்கு எத்தனை மூட்டை வெள்ளாமை அத்தனையும் நான் பார்க்க வேண்டும் சரி பார்க்கணும் சரி பார்க்கணும் சந்திரசேகரிடத்திலே தலைமுறையாக கணக்கு பிள்ளையாக வேலை செய்து கொண்டு வருகின்றேன். இந்த 5000 ஏக்கர் நிலம், இந்த 5000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர் நம்ம சந்திரசேகர். அப்படிப்பட்டவருக்கு கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்போ கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு இருக்கின்றார், என்னவென்று பார்க்க வேண்டும். அழைத்து வந்து விட்டாய் கணக்கு பிள்ளையை. ஏன் தெரியுமா, உங்களை என் கண் போன்று இருக்கிறேன், உங்களை பாதுகாத்து வருகிறேன். ஏன் தெரியுமா, நம்பிக்கை தான் என் நம்பிக்கை. அதனால உன் மேல நம்பிக்கை வைத்து உங்க
பெரியவர் மீது நம்பிக்கை வைத்து ஆமாங்க இந்த நிலத்தை பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிக்கிறீங்க. அதனால இப்போது ஒரு கணக்கு எனக்கு தெளிவா பண்ணுங்க. சரிங்க. இப்ப என்ன ஒரு கணக்கு கொடுக்கணும்? என்ன அழுத்த காரணம்? அழுத்த காரணமா என்ன சொல்லு? உள்ள சிக்கன் குழம்பு கறி குழம்பு சூட ஆள் வைக்கலாம். உன்னை துண்டு போட்டு உள்ள பண்ணு சொன்னாங்க. அபிஸ்தே அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நீ என்ன போய் சாப்பிடு. பாத்தன உள்ள பேர் உள்ள சாப்பிட்டு சாப்பிடலாம். பால் சோறும் தயிர் சோறும் எண்ணியமோடு சாப்பிடுடா. ஆமா கறி குழம்பு சாப்பிடலாம். ஆமா கருவாடு குழம்பு மட்டும் தான் சாப்பிடலாம். ரெண்டுத்தையும் ஒண்ணா ஊத்தி சாப்பிட்டு நான் பால் சோறும் நான் தயிர் சோறு நான் கொஞ்சம் ஐயா கூட்டா போற நான் கொஞ்சம் தள்ளிக்கோ தெளிவாக அப்படியா நான் கொஞ்சம் தள்ளிக்கோ கூப்பிட்ட காரணம் எதனால் தெரியுமா? இப்போது அத்தனையுமே உன்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். இந்த கணக்கு எத்தனை மூட்டை நெல்லை, எத்தனை மூட்டை வேர்கடலை, மல்லாட்டை அத்தனையுமே எனக்கு கணக்கு சொல்லியாக வேண்டும். சரி ஒரு நிமிஷம். ஒரு மன்னர் நீங்க உங்ககிட்ட கணக்குள்ள வேலை செய்யலாம். வந்து யாரு நம்ம வீட்டு பணத்துல அவங்கள நம்ம வீட்டு பணத்துல யாரு நீங்க யாரு இப்படின்னா எங்க வீட்டு பணத்துல குடை வாங்கி வச்சு எங்க எஜமானுக்கு குடை கொடுத்தானாக்கா யாருக்கு 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 பிடிக்கிற எத்தனை மூட்டை பிடிக்கவா இல்ல கணக்கு சொல்லலாம் பிடிக்கவா கணக்கு சொல்லலாம் இப்ப சொல்லு. இப்ப சொல்லவா எஜமா நெல் பயிர் வரவு 60,000 வரவு 60,000 செலவு 80,000 வரவு செலவு 80,000 ஐயா கணக்கு என்னமா தவறா தெரியுது. ஓஹோ ஆமாங்க கணக்கு பிள்ளை கணக்கு தவறா தெரியுது. 560 மூட்டை நெல் போட்டோம். அதுல ஒரு 50 மூட்டை நான் திருடினேன். அதை வித்தேன் பணம். என்னால வச்சுக்க முடியாது. இந்த உன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 60,000 கொடுத்திய. அது வட்டி இங்கே கொடுக்குவா இல்ல ஊட்டம் வந்து கொடுக்குவா? இல்லங்க எஜமான் நெல்ல திருடி வித்திய இருங்க கம்மி இருங்க. சத்தியமா என்னால வட்டி 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 60,000 வரவு 80,000 செலவு. இது பூரா போய் கணக்கு ஒன்னும் இல்ல. ஒரு 50,000 கூட எஜமானத்துல நான் திருடி இதையத்தான் வாங்கி போறீங்களா நீங்க? வீட்டுக்கு நெருப்பு கேட்கறவன் அவன் எப்படி போய் சொல்லுவான்? எதுமா இல்ல எதுமா அப்ப கணக்க பாரு. கணக்க பாரு. நெல் பேர் கணக்கு சொல்லி கணக்க சொல்றானாக்கா வேலைக்கிறா சொல்றேன் சொல்ல மல்லாட்ட வேர் கடலை கணக்கு சொல்றேன். எஜமா வேர் கடலை செலவு சொல்றா 50,000 செலவு 50,000 வரது 30,000 சத்தியமா போயுது 30,000 வரவே 50,000 செலவு போய் கணக்கு நல்லா பாரு. இல்ல எஜமா நல்லா பாருடா. பொய்யெல்லாம் எது கிடையாது எஜமா. இருக்கிற உண்மையை சொல்றேன் எஜமா. இது உண்மையா? இது உண்மைதான் எஜமா. கணக்கு
இவனுங்களாம் எங்கிருந்து வச்சு எடுத்துட்டு வரானுங்க தெரியல. பேங்க்ல எங்கிருந்து வச்சு எடுத்துட்டு வரானுங்க. 10 பைசா வட்டி. ஏய் உனக்கு தான். ஏய் ஏப்பா, என்ன காசு பையன்? போன மாதம் 50,000 வாங்கினா ஏய், எப்படி வாங்கினா? கடை வைக்கிறதுக்கு ஆ, அவங்க திரும்ப போறேன். ஆ. இதுதான் உனக்கு கடை வைக்கணும். எதுல இருந்து வாங்கினா? அதான் எங்க ஐயா கடை வைக்கணும். ஐயா நேர்கடல போட்டாரு, அதுல 60,000 வித்தாரு. அதுல ஒரு 50,000 நீ வாங்கி கொடுத்தா? வாங்கிக்கிறேன். அதுக்கு வட்டி கொடுக்குற. சத்தியமா நீ வாங்கிக்கோங்க நீங்க. உங்க காசு எங்களுக்கு வேணாம். இந்த காசு காலையில என்கிட்ட வாங்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. இது நான் என்ன வரேன்? இது நான் தானே கொடுத்தேன். அசல பேக்குது. அசல வாங்குற மாதிரி பாரு. சரி. அசல வாங்குற மாதிரி பாரு. இங்க பாரு. அசல வாங்குற மாதிரி பாரு. என்ன வர? அசல வாங்குற மாதிரி பாரு. வட்டி வேணா? என்ன வர? வட்டி வேணா? தாயமா கொடுக்குற? எவன் விட்டு பணத்துக்கு இங்க வா. எவன் விட்டு பணத்துக்கு எவன் சண்டை போறது? இத போல திருட்டு கணக்கு எத்தனை நாள் நடக்கும்? ஏஜமா ஏஜமானே பரபரே. எத்தனை நாள் நடக்குது? ஏஜமா எத்தனை நாள் நடக்குது? ஏஜமா சொல்லுங்க கேளுங்க. என்னது கேட்கணும்? இதெல்லாம் வந்து பொய்யான வார்த்தை. இது பொய்யான வார்த்தையை வச்சு நீங்க நம்பாதீங்க. இதை நான் நம்ப கூடாதா? நம்பாதீங்க. உண்மையிலே இல்ல. இது பொய்யா? இது சத்தியமா பொய்யா? இது எது பொய்யா? சொல்றது பொய்யா? சொல்றது பூரா பொய். பொய்யா பேசுறேன். ஏய் போறங்க. பூரா கணக்கு. எத்தனை இருபது இன்னொரு கணக்கு இருக்கு. இன்னொரு கணக்கு இருக்கு. இன்னொரு கணக்கு. கருப்பு போடுமே. கருப்பு. ஆமா. அத பாரு. அத பத்தி லோரி ஏத்துறோம் பாரு. அந்த கணக்கு தப்பா இருக்குது. அத பாரு. அந்த கணக்கு சொல்லவே இல்ல. போறங்க. இந்த காசு காலையில வராது உங்ககிட்ட. ரைட் வா. ஒன்றா பாட்டு பாட்டு. ஏஜமா ஐயா கரும்பு 80,000 வருது. 1 லட்சம் ரூபாய் செலவு. 80,000 வரவு. 1 லட்சம் ரூபாய் செலவு. ஆமா. காசுல பாதிராஜிக்கு 30,000 கொடுத்து அது என்ன காசு? என்ன காசு? 30,000 வாங்கின காசு அது என்ன காசு? அது என்ன காசு கேளுங்க. என்ன காசு ஏன் கொடுத்தீங்க? 30,000 என்ன காசு கொடுத்தா? ஏன் ஜாயின் பண்ணி பேசிட்டு வரீங்க? அனுபவம் என்ன காசு? ஏய் பாயா இல்லடா. அவனே கொடுக்குறான்னு வச்சுக்க. நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் சொல்றது கேளா? எதுவா இருந்தாலும் எதுவா எதுக்கு கொடுத்தவனா அது நல்ல மனுஷனுக்கு அர்த்தம். ஆமா. அதனால உன் எதிரிக்கே கொடுக்குறேங்க. இப்ப அவனை நான் மூஞ்ச பார்த்து விடுறேன். நான் இப்ப ஏஜமா இந்த கணக்கு காராமணி கணக்கு. இந்த காராமணி வரவு 30,000 செலவு 50,000. கடவுளே கடவுளே அங்கனமா தாயே நீ கோயில்ல தாங்கிறியோ இல்ல 100 நாள் வேலைக்கு தான் பாக்கிறியோ? 30,000 வரவு செலவு 50,000. மீதி பணம் யார் விட்டுது? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இவன் வாரத்துல 4 நாள் மீன் இருக்கிறான். தாமத்துல கதை இருக்குமா? ஏஜமா இதுவரையும் எங்க பாட்டனார் இருந்து எங்க அப்பாவில இருந்து இவ்வளவு பேரும் உங்க இடத்துல கணக்கு பிள்ளை வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆமா. இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு கணக்கு தவறாக இருந்தது கிடையாது. மேலிருந்து வெகுடுகளியாக ஒரு பேச வேண்டிய வார்த்தைக்காக சொல்லிக்கிறாங்க தவிர, ஆனா இந்த காசு 10 பைசா கூட நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கல. இன்னொரு விஷயம், அதே எப்படி இந்த அளவு செலவாச்சுன்னு கேட்கறீங்க. உண்மைதான். அரணா கூலி 10 கூலிக்காரங்க சொல்றாங்க. அதுல 3/4 கூலி கொடுக்கிறோம். நீங்க அரணா கூலியா கொடுக்க சொன்னீங்க. ஏண்டா அரணா கூலி 10 கேக்குறாங்களா? ஆமா ஜமா. 10 கேக்குறதுக்கு யாரு விட்டு அந்த சொத்தை எடுத்து கொடுக்குறீங்க? எஜமா நான் இருக்கிறேன். மக்கள் வந்து என்ன கேட்டா நீ யாரா கொடுத்துரு? அப்படி இல்லைன்னா வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க எஜமா. வேலைக்கு வரலடா. அவர்கள் தானா வருவார்கள். உண்ணும் உணவு உடுத்த உடை அத்தனையும் கொடுத்தவனோ. அதனால நான் அழைத்தால் அவர்கள்
எல்லா வேலையும் கணிப்புள்ள விட்ட ஒப்படைச்சிட்டு அதனால சில காலம் நீங்க அயல்நாடு போகணும். ஏய், அது எங்களுக்கு தெரியாதா? ஆமா அதனால ஆமா. ஏன் தெரியுமா? இப்போது இந்த நாட்டையே உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். இந்த நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் அதிகமா கூலி கொடுக்க கூடாது. நான் இட்டபடி நான் சொல்லும்படிதான் நீ அவர்களுக்கு படி அளிக்க வேண்டும். காண கொடு, கவனமா சொல்றேன், இதைத்தான் கொடுக்க வேண்டும். அதுதான் கொடுக்க வேண்டும். அதனால் நான் அயல்நாடு சென்றேன் என் நண்பன் இடத்திலே. ஆனால் விவசாயத்தை பற்றி பிறகு அவன் இடத்திலே கத்து வர வரைக்கும் இந்த விவசாயத்தை பார்க்க வேண்டும். அதனால படி அளக்கிறது நான் சொன்னபடிதான் கொடுக்கணும். அதிகமா கொடுத்த உன் வேலையே இருக்காது. நான் எந்த தவறு செய்யவில்லை என்று தெரிந்து கொண்டு இந்த நாட்டு நிலத்தை என்னிடத்தை ஒப்படைச்சிட்டு உண்மைதான். அப்படி நண்பர்களுக்கு அழைத்தார்கள் என்று சொல்லுகிறீர்கள். உண்மை. அப்படி இருக்க சமயத்துல இப்ப எப்படி இருக்கின்றதோ பசுமையாக அதே போன்று இருக்க வேண்டும். எப்படி இந்த ஆட்டுக்கொட்டை மாட்டுக்கொட்டாலாம் எப்படி கட்டணமாடு இருக்கின்றதோ அதே போன்று இருக்க வேண்டும். நீங்க போய் வர வரைக்கும் இந்த மாடு கட்டினத்திலே இருக்கணும். அது நாக்கு வந்து செத்து போகணும். கட்டின மாடு கட்டின உயிரா இருக்கு மாடா. அவனால சொன்னா கட்டு மாடு கட்டினத்துல இருக்கணும். மாடு கட்டும் கொட்டடி சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறான். மாடு கட்டுற கொட்டை அப்படியே சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும். ஆமா. சரி, நீ சென்று ஓய்வு எடுத்து. இந்த ஓய்வு இல்லை. ஓய்வா? அக்கா எதுவாகட்டும். கோகுல், கோகுல். எங்க எஜமா இந்த 5000 ஏக்கர் நிலத்தை எப்படி பயிர் வைப்பது அவருடைய நண்பன் கேட்டிருக்கின்றார். அந்த நண்பன் கேட்ட காரணத்துக்காக இவர் அயல்நாடு சென்றிருக்கின்றார். அவர் வர வரைக்கும் இந்த 5000 ஏக்கர் நிலத்தை இப்ப எப்படி பசுமையா இருக்கின்றதோ அதே போன்று பசுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த தொழிலை நம்ம கரெக்டா கண்காணிக்க வேண்டும். யாரோ வந்து பாக்குறீங்களா? நான் தான் இந்த நாட்டுல விவசாய வேலை செய்யறேன். ஆமாங்க, என் பேர்களா நான் தண்ணி பாச போறேன், மல்லாட்டுகளா மரம் மாற போறேன். நான் தான் விவசாய வேலை செய்யறேன். காலையில வெளிக்காலம் 5 மணிக்கு கிளம்பி வந்தங்க மம்பி எடுத்துங்க. இன்னும் என் மனைவி கழிவு தண்ணி எடுத்துட்டு இன்னும் வரல. மணி 7 மணி ஆகுது, இன்னும் வரல. அந்த பொட்டிகள் என்ன கையில போட்டு போய் பார்த்துட்டு பிறகு மணியை பார்க்கலாம். கண்ணே, நல்லா இருக்கிறியா? வீட்டுல பார்த்தா ஒப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். அம்மா அப்பா நல்லா இருக்கிறான்னு கேட்டேன். ஆமா, சொக்கால 3வது ஊர்ல முப்படியில குட்டிய அவ அக்கிட்டு முடிச்சு அதுல புடவைதான் எல்லாம் கேட்டுக்குங்க. எங்க அக்கா முப்படியில கொடுத்தது உண்மை. அவங்க வீட்டுக்காரர் ஆற்றுனாவி செத்தது உண்மை. செத்த பிறகு அவன் எப்படி மாசமா இருப்பான்? ஏண்டா எதிர்வீட்டுக்காரனை வச்சு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, சின்ன தங்கச்சிக்கு தான் என் ஊர்ல ஒருத்தர் இட்டு வந்துச்சு. ஆமா, கம்யூனிட்டி அவ தொழில் தரப்படாது. அது விடு, கடையில் என்ன வச்சுக்கிறா? வெள்ளை வெள்ளையாகிறது பூரா சிகரெட்டு, கருப்பு கருப்பாகிறது பூரா சுருட்டு. ஏன் சுருட்டு எடுத்து வாயில் வைக்கவா? ஐயோ, ரெண்டுமே பழம் கிடையாது. சப்ப மாட்டா? ஓ, நிமிட்டி வைக்கிறதா? கண்டே, இப்பதான் 50,000 காலையில கடலுக்கு எடுத்து போய்க்கிறான். காஞ்சிபுரம் போய்க்கிறான். 2 ஆன்ஸ் வச்சிருந்த கொள்ளை. சரி சரி கண்ணே, எதுக்குமா? அட பொறப்பாக்கு போடுகானே, வெடிஞ்சு போகுது. 200 ரூபா பிளாக்ல போனீங்கன்னா கூட அப்புறம் நக்கிறதுக்குலாம் எங்க போவேன்? சால்னா 200 ரூபாய் பாட்டில் போனாலும் 50 ரூபாய் ஒண்ணு இல்ல. அததான் சொன்னேன்.
அதாங்க ஆ, ஒரு 250 ரூபா கொடு. போதுமா 200 ரூபா கொடு போதா? ஆனா ஆம்பளை நம்பி கொடுக்க முடியாது முன்னாடி வராளா அதான் இதான் உண்மை. ஆ, சத்தியமா இதான் உண்மை. ஏன் என்ன எந்த பேங்க்குக்காரன் ஊருக்குள்ள வந்தாலும் லோனு கொடுக்குறான். வந்து நான் போய் நான் தாங்க அவங்க தான் கொடுக்குறேன்னாக்கா அதை போட பிடிக்கிறேன். உடனே நான் லோன் கொண்டாடி போடணும். அது இல்லப்பா ஏன்னா காலையில கடை வாங்கி போறான் ஆனா பொழுது போய் கடை கட்டோம்னா ஏதோ தண்ணி வண்டி வாயில ஊத்திட்டு கண்டபடியா பார்த்தா பெரிய காசு கண்டிடா மேல போடான்றான். அதனால உன் பொண்டாட்டி உனக்காக இல்லைனாலும் உன் பொண்டாட்டி பூஜை பார்த்து அதுக்காக பாசம் கொடுக்குறப்பா. என் பொண்டாட்டி ஆமா நான் பூரா கண்ணு முடிச்சு ஒன்றை வாங்கி சம்பாதிச்சு போய் 1500 ரூபாய் கொடுக்குறேன். அவன் இந்த லோனை கொடுக்குறான். ஆனா என்ன கொடுக்க மாட்டான் லோனு. நான் பண்றேன் 250 ஓனா என் பொண்டாட்டி என்ன நீ கொடு. சரி 250 ரூபா பணம் கொடு. போதுமா 250 ரூபா போதையா நல்லா இடிச்சுக்க சரி பிரிச்சுக்க சீக்கிரம் நான் போய்யா 50 ரூபாய்க்கு ஏய் கண்ண நல்லா ஐஸ்வரா சப்பாத பின்னால போ 250 ரூபா கொடுத்துக்கிறேன். ஆ என் பொண்டாட்டி வருவான். சரி அந்த உடனே என் பொண்டாட்டி ஆ பார்த்து கீழ்த்து ஏய் நான் பேசி கீசி அனுப்புறேன் போடா. பேசி அனுப்பு. ஆ நானே ஆ போய் உடம்பு வலிங்கிறது ஒரு கோட்டை கொடுத்துட்டா. சுத்தியா இருக்கும். சரியாக்குதுல்ல? ஆமா. அது ஒரு போய் எடுத்து பாரு. சரி பாரு மேல படுக்குறான். ஆ படுத்துக்கிறீங்க. ஆ இந்த மேடு வந்து சொல்லி அனுப்பு. சரி கண்ணே எனக்கு முடங்காதான் செய்வான் எல்லா வேலையுமே. அப்படிதான் பார்க்கணும். யார கேட்டா சொல்லுவாங்க என் மாமா கிட்ட தெரியும். ஓ மாமா எனக்கு மாமா என் வீட்டுக்கு பொட்ட போய் பாத்தியா இந்த தாங்க என் வீட்டுக்கார பொட்ட போய் நீங்க பாத்தீங்களா நீ பாக்கலையா அப்படின்ட்டு கேக்கா எங்க வீட்டுக்கார நீ பாத்தியாக்கா நீ பாக்கலையா அப்படி எங்க போயிருப்பான் ஒன்றும் புரியுது. யார பார்த்தா அண்ணான்ற அண்ணன்றது என் வார்த்தையில அகராதில பிடிக்காது. பொம்பளைங்க என்ன அண்ணன் கூட அப்படியே அதுக்கு வர மாதிரியே வரும். இல்லைன்னா பேசுகிறேன் நீ அண்ணன் நீ நானும் அண்ணன் ஒன்னா ஒன்னு போகணுமா ஆனா எடுத்து மூடு வச்சுனா
அழிவு போடும். சரி பொட்டிய வீட்டுக்கார குப்பனை பாத்தியா? ஆமா குப்பை பண்ணாடி நீ பரவாயில்ல. சரி சரி இப்படிதான் வந்தான், இங்கதான் வந்தான், இந்த வழியா தான் வந்தான். ஒரு 250 ரூபா கேட்டான். சொன்னதை கேளுமா, புரியல. என்ன பார்த்து கொடுக்கலாலும் என் பொண்டாடி மூஞ்சி வாசம் கொடுக்கணும். 250 ரூபா கொடுத்தேன். அது மட்டும் இல்ல போகும்போதே கையில ஒரு புஞ்ச பூச்சி போனேன். பார்த்து வச்சுக்கிறீங்க நம்ம வீட்டை. ஐயோ வாத்துடி குஞ்சு இருக்கு சின்ன ஒண்ணு. அதுதான் சொல்றேன். அத்தி எடுத்து போன அந்த கவிதைக்கு சாலா ஓணுமா அதுக்காக எடுத்து போனா கொஞ்சம் கையில பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணது போதும். வாட்ட போனா போகுது. சரி. நன்றி குட்டியே யாரை வச்சு கொடுத்து ஐயா எல்லாம் உனக்கு அவசரம் தான். பெண்ணினா ஆம்பளை காலையில கடன் கேட்பான், பொழுது ஏமாத்துவான். உங்களுக்கே உன்னை எப்படியாச்சும் அப்படி எனக்கு அசிங்கன்னு சொல்லிட்டு கடனை கொடுத்து கைட்டு கொடுங்க. ஆமா ஏமா குழந்தை, அதுக்கு முன்னே அடிக்கடி நம்ம கொட்டா பக்கம் வருவேன், பயிர் வைக்கிற மோட்டர் கொட்டா பக்கம். நீ வரதை பார்த்தீங்கன்னா சரி ஏதோ துணிமணி வாரி வாங்க குளிக்க வருவ போயிட்டு நீ வர நேரத்தில் பார்த்து என் மோட்டரை கிளம்பி விடுவேன். ஏன் இப்போ வரது இல்லை, மோட்டரும் கிளம்பாத கிடக்குது. குடிக்காத கட்டிக்கு நழுவுறல்ல காசு வாங்கினாரு அது போய் அதோ தெரிஞ்ச மாதிரி எடுத்து வச்சான் பாரு. கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? அவன் சாரா கடைக்கு தான் போயிருப்பான். சரி எங்க பக்கம் தெரியாது, எங்க பக்கம் போறேன்னு சொன்னாங்க. குடிகாரனை பத்தி நீ அசிங்கமா பேசாத குழந்தை, எனக்கு கோவம் வரும். காலையில இருந்து காப்பிடியில் அளந்து குடியாத வீடு விடியாது குடியும் கொடுத்துமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. அதனால குடிகாரனை பத்தி தப்பா சொல்லாத. நேரா போ, அங்கதான் பத்துக்கிறேன் பாரு. நேரா போர் போட்டு 1:24. கல்லு நல்ல பாறங்கள் தான். குழந்தை எங்க போயிருப்பான்? குழந்தை பட்டியா தூமே பச்சா எனக்கு அத்தவ பொண்டாட்டி வந்திருக்கீங்க. ஈராக்கு ரஷ்யா கொண்டு 2 வச்சுக்கிறாரு, வெடிச்சிட போகுது. எந்த நேரத்தில் வெடிக்கும் தெரியாது, ஜாகிரதையா சோலை கொல்ல கொல்ல